சல்வேஷன் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சல்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். சல்வேஷன் அப்படின்னா அதான் மீட்புங்கிற வார்த்தை. கடவுள் என்ன செய்கிறார்? அந்த சல்வேஷனுக்கான ஒரு வழியை நமக்கு திறந்து வச்சிட்டார். இந்த சல்வேஷன் வழியில் கடந்து போக வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அந்த சல்வேஷன் அப்படிங்கிற மீட்பு திட்டத்தினுடைய பாதையில் நீங்கள் கடந்து போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நிறைய பேர் பயணிக்காம கடவுள் நம்மளை ரட்சிச்சிருவார், ரட்சிப்பு கொடுத்துருவார், நம்மளை மீட்டெடுத்துருவார் அப்படின்னா நோ, ஹி கேனாட் டூ தட். அதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். எதுக்கு கடவுள் இப்படி பிரசங்கத்தை ஆட்களை அங்கங்கே எழுப்பணும்? இன்னைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க, எல்லாம் யூடியூப்பை திறந்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த கிரேக்கர்கள் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, கிரேக்கர்கள் வந்து நிறைய கேட்குறத விரும்புவாங்க. புதுசாக அவங்க யாராவது புது ப்ரீச்சர் வந்துட்டா, நீ பேசுப்பா. பவுலடியார் அப்படி தான் போய் பேச பண்ணார். நல்ல பேருக்கு இயேசுவா, அவர் யார் புதுசாக இருக்கு, பேசு. அவர் இயேசுவை பற்றி பேசினார் அவர். ஸோ இப்படி தான் அவங்க. இதாவது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம், எல்லாரும் கேட்குறாங்க, செவித்தினவு கொண்டவர்களாக எல்லாரும் கேட்குறாங்க. பட் நோபடி சேஞ்சஸ் இட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதிகமான பேர் அந்த கேட்குறதுலையே மனம் லயிக்குது. அந்த மாற்றத்திற்கு தங்களை அவங்க கூட்டிகிட்டு போகல. அப்போ கேட்குறது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது, கேட்கணும். வி வாண்ட் டு லிசன் லாட் ஆஃப் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நீ பேசு, அவர் பேசுகிறார், இவர் பேசுகிறார். ஓகே, கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. கேட்குற நீங்கள் உட்காந்து அதை தியானிக்கணும். ரீட், ரிஃப்ளெக்ட் அண்ட் சேஞ்ச். 3 ப்ராசஸ் போகணும் நமக்குள்ள. இந்த ப்ராசஸ் போகலை அப்படின்னா சம்வேர் இட் இஸ் ஸ்ட்ரக்னு அர்த்தம்.